145ல் நம்ம என்ட்ரி ஆயிருந்தா சப்போஸ் நீங்கள் ட்ரேடை உள்ளே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா 145ல் 156 ரூபா கிட்ட போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து கால் சைடை அவங்க வந்து பொசிஷன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கே 60,000 இருந்தது, 135 இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் மேலே போகுது. எப்போதுமே ஒரு ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி பாஸ் பண்ணால் மட்டும்தான் மேலே போகும். இந்த மாதிரி ப்ளைனாக மேலே போகுதுன்னா எப்போ வேணால் திரும்ப இந்த ஏரியா இந்த ஜோனுக்கு திரும்ப மார்க்கெட் வரலான்றது தான் அதோட அர்த்தம். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே ரீடெஸ்ட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ஸ்ட்ராங்காக நம்ம வெயிட் பண்ணலாம். சேனலை வாட்ச் பண்ணாங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் ஷார்ட் ஃபீல்டில் போடல. ஷார்ட் ஃபீல்டில் போட்டால் எனக்கு வந்து நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த ஏரியாவில் ரீடெஸ்ட் பண்ணும் போது நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்போதுமே ஒரு என்ட்ரின்றது எப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் ஏரியாவில் நம்ம என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்டாப் லாஸ்ன்றது அடிக்காது. ஸோ ரீடெஸ்ட்டில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராபபிலிட்டி கொஞ்சம் நல்லா கிடைக்கும், அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த பிக்கஸ்ட் சேர்த்து போட்டிங்கன்னா இவ்வளோ வருது. ஸோ 25,017 மேக்ஸிமம் ஹை. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஏறும்போது ஆப்ஷன்ஸ்லேயும் ஏறுதான்னு பாருங்கள். ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிச்சின்னா சப்போஸ் அடுத்த என்ட்ரி எப்படி இருக்கணும்னா சப்போஸ் இந்த இடத்துல உடச்சிச்சு மேலே உடச்சிச்சின்னா இங்கே உங்களோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா சில டைம் என்னென்னா ரீடெஸ்ட்டுக்கு வராமலே மார்க்கெட் மேலே போயிடும். இங்கேயும் ப்ரைஸ் ஏறுது, நமக்கு இங்கேயும் ப்ரைஸ் ஏறுதுன்னா அந்த கேஸ். ஸோ நம்மளுக்கு புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இங்கேயும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே இடத்துல ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 42, 41, இங்கே 81 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வில் கோ அப் சைட். See this price momentum நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே ட்ரேட் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை இங்கே வச்சுருங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு நல்ல மொமெண்டம் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. நமக்கு இங்கே நல்லா வாட்ச் பண்ணுற ஒரு விஷயத்தை பாருங்கள். மார்க்கெட் இந்த ஹையை க்ளோஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன், இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் ஏன்னது அப்படியே இறங்கிடுச்சு. இங்கே மேலே க்ளோஸ் பண்ணும் போது எப்போதுமே அதனால தான் ஸ்டாப் லாஸ்லாம் இந்த இடத்துல வைக்க சொல்கிறது. மேலே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த ஆப்ஷன்ஸை பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது.